Hi, hello, vanakkam and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன சங்கீதா கணேஷ் vlogல பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு travel vlog தான். So இன்னைக்கு நம்ம ஈஸியா இருக்க ஒரு resort book பண்ணிருக்கோம். So என்னோட friend-ஓட daughter birthday celebration-காக தான் இந்த resort நம்ம book பண்ணிருக்கோம். So அங்க போய்ட்டு என்னலாம் பண்றோம், எப்படிலாம் நம்ம இந்த resort book பண்ணோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். So லேட் பண்ணாம let's get into the video. நம்ம இன்னைக்கு புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி வில்லா which is located in மஹாப்ஸ். அப்படியே பேக் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது நாங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் பார்த்து புக் பண்ணோம். அண்ட் எனக்கு அன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால குயிக்காக ஒரு மெடிக்கலில் வந்து எனக்கு டேப்லெட்ஸ் அண்ட் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா அங்கே போயிட்டோன்னா எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறனால அது என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தார். என்னோட பையனோட ஸ்விம்மிங் வாட்டர் டியூப் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இதை செக் பண்ணோம். பட் கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியாக சைடாக இருந்தனால எதுவுமே வாங்கலை. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து வச்சுருக்காங்க, அவங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருந்ததுனால அது வாங்கலை. நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட டீ ஸ்பாட். ஆக்சுவலாக எப்போவுமே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எல்லோரும் ஒரு மீட்டப் பண்ணி டீலாம் குடிச்சிட்டு தான் நம்ம ஈஸியாரில் இருக்கிற நம்ம ரூமுக்கு எப்போயுமே போவோம். பட் இன்றைக்கி அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக லேட்டாக கிளம்புனனால அவங்களால இந்த ஸ்பாட்டுக்கு வர முடியல. நமக்கும் வந்து செக்இன் டைம் 12 o'clock, சாரி செக்இன் டைம் வந்து 2 o'clock. ஸோ அதனால் நம்ம போய் செக்இன் பண்ணிடலாம் அவங்க வர லேட் ஆகிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக போய் ரூமுக்கு செக்இன் பண்ணுறதுக்காக நாங்கள் குயிக்காக கிளம்பிட்டோம். நம்ம புக் பண்ணியிருக்கிற இந்த ஐவி வில்லா ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பாலி தீம்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு செம்ம ஒர்த்தாக அண்ட் கிளாஸாக இருக்கும். நல்ல ஒரு க்ரீனரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பார்க்கிங் ஸ்பாட்டே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் என்ட்ரன்ஸே பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் அப்படியே நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ரெசார்ட். ஸோ ரொம்பவே அழகான ஒரு ரெசார்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரிஸ், அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டில் நம்ம அப்படியே லாஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கிற ஒரு ரெசார்ட். இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறனால தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட பாத்ரூமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனரிஸ், அதுக்கு நடுவில் நம்ம குளிக்கிற மாதிரி ஷவர் செட்டப்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஓப்பன் டு நேச்சர் பாத்ரூம் மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ஹட் மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ ஒரு ஹட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறது அண்ட் இன்னொரு ஹட் வந்து நமக்கு வந்து கிச்சனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெசல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொண்டு வந்து தாராளமாக வந்து குக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப லாங்கில் இருந்து இருக்கோம். ஸோ நியர்பை எந்த ஒரு இதுவுமே நமக்கு இல்லை. சப்போஸ் நைட் டின்னர் வேணும் அப்படின்னா இவர்கிட்ட சொன்னால், அந்த மெய்ட் கிட்ட சொன்னால் அவங்க வந்து வாங்கிட்டு வந்து நமக்கு தருவாங்க. எல்லோரும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதையே டோட்டலாக மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் நைட் ஸ்விம்மிங் பூலில் இருந்த சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஹெவி ரெயினில் வந்து நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் பயங்கரமாக குளிச்சு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப். அண்ட் பசங்களும் வந்து நல்லா குளிச்சுட்டு அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா மழை பெய்யும் போது அவங்களும் குளிச்சார், அவங்களுக்கு சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறனால அவங்க உள்ளே வந்து பாட்டு போட்டு செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபுட்டும் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ டின்னர் வந்து மெய்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு நைட் கேக் கட்டிங்கும் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் தூங்கியாச்சு. Happy birthday to you. Meghna பாரு. பூனை ஃபுல்லா இருக்கு. Happy birthday to Meghna. ஸோ எல்லோரும் இந்த ஒரு ரூமில் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து தூங்கியாச்சு. அண்ட் கீழே மேட்ரஸ்லாம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ்க்கு. ஸோ அப்படி வச்சு எல்லாம் தூங்கிட்டு அண்ட் மார்னிங் வந்து எந்திரிச்சு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பேக்கெட் வந்து டே பிஃபோரே வாங்கி வச்சுருந்தோம். ஸோ காஃபி பவுடர் சுகர் எல்லாமே வந்து வில்லாலே இருந்தனால குயிக்காக எல்லாேருக்கும் நான் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் மார்னிங் காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறம் அகெயின் எல்லோரும் குளிக்க போயாச்சு ஸ்விம்மிங் பூலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷவரில் வந்து நாங்கள் நல்லா குளிச்சிட்டதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கும் போய் நல்லா குளிச்சுட்டு இருந்தோம். அண்ட் மீன்மேல் நம்ம புக் பண்ணியிருந்த ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நமக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து அந்த மெய்டே எல்லாமே வாங்கிட்டு வந்து நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து பர்த்டே பேபி மேக்னாவும் பிரணவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு. பிரணவுக்கு இதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டான். அவனோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தனால எதை எடுக்கிறது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தான். அண்ட் முன்னே கொஞ்சம் ரொம்ப ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறங்காமல் இருந்தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹி இஸ் கெட்டிங் இன்டு இட். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்லேருந்து வெக்கேட் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டு அண்ட் ரூம்லேருந்து நம்ம வந்து 1 o'clock செக் அவுட்டும் பண்ணியாச்சு. நம்ம லேட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டனால வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் நம்ம வந்து போயிடலாம், நம்ம நியர்பை நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறனால எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம் குயிக்காகவே. ஸோ எங்கேயும் லஞ்ச் சாப்பிடலை. ஸோ நேராக எதனா ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம எல்லோரும் வந்து கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஜூஸ் பாட்டுக்கு போயிட்டோம். நம்ம சால்ட் வந்து அதிகமாக சால்ட் அதிகம். ஸோ ஜூஸ்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 1.5 hours கிட்ட நம்ம ட்ரைவ் பண்ணி போக வேண்டியிருக்கு நம்மளோட வீட்டுக்கு. அண்ட் நல்ல ஒரு தூக்கமும் போட்டாச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டான். பிரணவ் எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குது மம்மி அப்படின்னு சொன்னால் சரி என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு KFC சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எங்களுக்கு நியர்பை KFC சிக்கன்னு பார்த்திங்கன்னா MKB நகரில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் சரி ஆர்டர் பண்ணிவிட்டு 3 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. ஸோ என் பையன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட ஒரு சியர்ஸ் பண்ணி நானும் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.